குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. House breaking. விஜயநகர பேரரசின் அரசவை. அரசர் அமர்ந்திருந்தார். அவையோர்கள் இருந்தார்கள். மந்திரிமார்கள் இருந்தார்கள். அப்பொழுது 2 பெண்கள் அரசவைக்குள் வந்தார்கள். ஒருத்தியின் பெயர் சிகப்பி, இன்னொருத்தியின் பெயர் பச்சி. மன்னா மன்னா, எனக்கு நீதி வேண்டும் மன்னா. எனக்கும் அதே நீதி வேணும் மன்னா, எனக்கும் அதே நீதி வேணும். அமைதி அமைதி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டணும். அவர் செத்து போயிட்டாரு. அப்ப அந்த வீடு எனக்கு தானே சொந்தம். இவ என்கிட்ட சண்டைக்கு வரா. இந்த வீடை நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து கட்டினது. இவ பொய் சொல்றா. என்கிட்டேந்து இதை பொடுங்கிக்க பாக்குறா. நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். கண்டிப்பாக. என்ன நடந்தது என்று கூறுங்கள். இது ஏன் வீடு, நீ ஏன் உள்ள போற? இல்ல இல்ல, இது ஏன் வீடு. இது என் புருஷன் கட்டின வீடு. எங்க அப்பா கட்டின வீடு. உள்ள பானையை வைக்காத, நான் உடைச்சிருவேன். நீ மட்டும்தான் உடைப்பியா? நானும் உடைப்பேன். இது ஏன் வீடு. ஏன் வீடுடி? இது ஏன் வீடு. ஏன் வீடுடி? முடியலடா சாமி. இது உங்கள் வீடுதான் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது மன்னா, இது என்னுடையது. இதோ என்னுடையது. அமைச்சரே, அமைச்சரே, இந்த சலசலப்பிலும் உமக்கு உறக்கம். இதில் எது போலி என்று பாருங்கள். இரண்டும் ஒன்றாக இருக்கிறது மன்னா. எது போலி எது உண்மை என்று கண்டுபிடிக்க இயலவில்லை மன்னா. நீ எல்லாம் ஒரு அமைச்சர். தளபதியாரே, நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். தளபதி, என்ன தெரிகிறது? ஒரு நிமிடம் பொறுங்கள் மன்னா. ஓ, நீர் மன்னரையே காக்க வைப்பாய். யாரெங்கே? இவனை மொட்டை மாடியில் முட்டி போட வையுங்கள். அப்பொழுதாவது இவனுக்கு சுரணை வருகிறதா என்று பார்ப்போம். பெண்களே, இப்பொழுது நீங்கள் கூறுங்களேன், இந்த வீடு யாருடையதென்று. மன்னா, என்னது? இது ஏன் வீடு. இது ஏன் வீடு. இது ஏன் வீடுரி. ஐயோ, முடியலடா சாமி. தென்னாலிராமா, உன் யோசனை என்ன? ஒரு நாள் நேரம் வேண்டும் அண்ணா. ஒரு நாள் தானே, எடுத்துக்கொள். ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்து என்னை காப்பாற்று. இரு பெண்களும் தெனாலிராமன் முன்பு வந்து நின்றார்கள். பெண்களே, உங்கள் இருவரில் அந்த வீடு யாருக்கு சொந்தம் என்று தெரியவில்லை. அதனால் வீட்டை இடித்து அந்த நிலப்பரப்பை 2ஆக பிரித்து உங்களுக்கு சமமாக கொடுத்து விடுகிறேன். இதுவே என்னுடைய யோசனை. அரசே, உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அப்படியே செய்துவிடு தென்னாலிராமா. வீரர்களே, இந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்குங்கள். ஐயோ, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். ஏன் நிறுத்த சொல்கிறாய்? ஐயா, இது நானும் என் கணவரும் ரசித்து ரசித்து கட்டிய வீடு. என் கண் முன்னால் இதை இடிப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த இடமே எனக்கு வேண்டாம். இதை அவளுக்கே நான் விட்டு கொடுத்து விடுகிறேன். மீண்டும் அரசவை கூடியது. அரசரே, வணங்குகிறேன். தென்னாலிராமா, உன் முடிவு என்ன? அந்த வீடு இந்த பெண்மணிக்கே சொந்தமானது. எப்படி சொல்கிறாய்? நாம் திட்டமிட்டபடி அந்த வீட்டை இடிக்கச் சொன்னேன். இந்த பெண்ணும் அவர் கணவரும் அந்த வீட்டை ரசித்து ரசித்து கட்டியிருந்தார்கள். அவள் கண்முன்னே புதிதாக கட்டப்பட்ட வீடு உடைபெறுவதை இவர் விரும்பவில்லை. உணர்ச்சிபூர்வமாக அவர் இருந்தார். அவரே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்று தீர்மானிக்கிறேன். புகார் கொடுத்த பெண்ணே, பொய் கூறினாயா? மன்னித்து விடுங்கள் மன்னா. அந்த வீட்டை அபகரிக்கும் எண்ணம் என் மனதில் இருந்தது. அதனால் பொய் உரைத்து விட்டேன். காவலாளிகளே, இந்த பெண்ணை சிறையில் அடையுங்கள். பெண்ணே, உன்னுடைய வீடு உனக்கே சொந்தமானது.
சபாஷ் தென்னாலிராமா, மறுமுறை என்னை வியக்க வைத்து விட்டாய்.